எப்படிங்கிறாங்க ஜெயா. ஒரே ரோஸ். யாருக்கு இது வினோத்து? யாருக்கு வினோ அப்படின்னு கேக்குறாங்க ரோஸு. ஹார்ட்டு. அதாவது எங்க எங்க பொண்ணு இன்னைக்கு செம்ம டென்ஷன் எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்காத குறை. ஃப்ரெண்டுகளோட சாப்பிட போயிருச்சு. 7:15 மணிக்கு ஃபோன் பண்ணுது. நான் அந்த மாரி ஃப்ரெண்டுகளோட போய் சாப்பிட போறேம்மா. நான் வீட்ல வந்து தூங்கிருவேன்னு சொன்னாப்படி. ரொம்ப நன்றி வினோத்து. ஹார்ட். வீட்ல வந்து தூங்கிருவேன். நீங்க கால் பண்ணாதீங்கம்மான்னு சொல்லுச்சு. நான் இருந்துட்டு என்ன சொன்னேன், "நீ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு, ஃப்ரெண்டுகளோட சாப்பிட்டு, வீட்டுக்கு வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு, நீ அதுக்கப்புறம் போய் தூங்குமான்னு" சொல்லிட்டு வச்சேன். 8:10க்கோ என்னமோ நான் 8:15க்கோ என்னமோ கால் பண்றேன். கால் எடுக்கவே இல்ல. ரிங்கு போச்சு. அதுக்கப்புறம் கால் பண்ணா வெயிட்டிங் கால். 1 மணி நேரம் பிஸின்னு வருது. அதுக்கு எனக்கு செம்ம டென்ஷன். ஒண்ணுமே முடியல. என் வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்ல. நான் போய் பார்த்துட்டாவது வர்றேன் அப்படிங்கிறேன். என் பையன் அடிக்கிறாரு, என் வீட்டுக்காரர் அடிக்கிறாரு, நான் அடிக்கிறேன். யார் ஃபோனையுமே எடுக்கல. மனுஷனுக்கு எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் எனக்கு. உயிரே போன மாரி ஆயிடுச்சு. செம்ம டென்ஷன். கத்துன்னு கத்திட்டு கிடந்தேன் வீட்ல எல்லாத்துட்டையும். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்டு ரூம்மேட் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்பதான் வந்தான் அங்கிள். ஆ ஃபோன் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வச்சுட்டா. அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ன்னு வருது. என்னதான் நான் நினைக்க முடியும்? ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி, "ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேம்மா" அப்படின்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறா. எல் பொம்பள புள்ளைய பெத்து வளர்த்துறோம் நம்ம. ஒரு குடும்பமே பண்றோம். ஒரு வெயிட்டிங் கால் வருது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல அதுக்கு. என்னான்னு கூட கேட்க தோணல. எனக்கு பைத்தியம் முடிச்ச மாரி இருக்கு. 10 மணிக்கு ஃபோன் பண்ணி, "என்னம்மா ஃபோன் பண்ணீன்னு" கேக்குது. ஒரு பயம் இல்ல பொம்பள புள்ளைகளுக்கு. ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. வீடியோ கால்